வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் பேச இருக்கின்ற விஷயம் ஒரு சிறைச்சாலை படுகொலை. இது தொடர்பில் இந்த கந்தன் கருணை முகாமில் இருந்து தப்பித்த ஞானதாஸ் சிவம் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இந்திய ராணுவம் போகைக்குள்ள திருப்பியும் விடுதலை புலிகள் உங்கள் மீதான தாக்குதலை முடுக்கி விட்டிருக்கிறோம். இல்ல, இந்திய ராணுவம் போகக்குள்ள நினைக்கிறேன் மார்கழி மாதம் 90ஆம் ஆண்டு 89 மார்கழி 6ஆம் தேதி பத்மநாபா வாரையர் மன்னார் மாவட்டத்துக்கு வாரையர். அப்ப இந்திய நாய் பூர்வக்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டு இருக்குது. 6ஆம் தேதி வாரையர். வந்த நேரம் அவற்ற முகத்துல எந்த விதமான செஞ்சளிப்போ இது இல்லை. இதுக்கு முதல் ஒரு விஷயத்துல கட்டாயம் பதிவிடணும் என்னென்னா, இந்த மானசபை காலகட்டத்தில திருவோணமலையில ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது எங்களுக்கு. அந்த மீட்டிங் ஒரு மாநசபை கட்டிடத்தில் நடக்குது. அனைத்து மாவட்டங்களில் இருந்த முக்கியமான ஆட்கள், மாநசபை உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மத்திய குழு உறுப்பினர்கள், அதுல எல்லாரும் வந்திருக்கிறாங்க. முன்வரிசையில இருக்கிறாங்க. யோகசங்கர் இருக்கிறேன், யோகசங்கர் இருக்கிறேன், கிருவாரன் இருக்கிறேன், சுரேஷ் பிரேமச்சந்திரன் இருக்கிறேன், பத்மனவா இருக்கிறேன், அபு யூசுப் இருக்கிறேன். இப்படி முக்கியமான நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல நாங்க எல்லாம் அங்கேயும் இருக்கிறோம். அப்ப அதுல பத்மனா தோழரால சொல்லப்பட்ட விஷயம், அவற்ற கட்டம் வரக்குள்ள அவர் சொன்ன வேற கட்டங்களை வேற ஆக்கள் காட்சி கொண்டு அவற்ற கட்டம் வரக்குள்ள சொல்லப்பட்ட விஷயம் உடனடியாக அனைத்து மாவட்டங்களில் நடக்கிற கொலைகளும் நிறுத்தப்படணும். இது அவற்ற கட்டன் ரைட்டான ஓடரா இருந்தது. அது நான் நினைக்கிறேன் 88 மாச இயங்க துவங்க 6 மாசத்துக்குள்ளே இருக்கும். உடனடியாக நிறுத்தப்படணும். எந்த நபரும் எந்த ஆரையும் கொள்ற உரிமை யாருக்கும் இல்லை. யாரும் அதை செய்ய இயலாது. அதை நிப்பாட்டணும், ரெடியா நிப்பாட்டணும். அந்த அனைத்து மத்திய குழு உறுப்பினர்களும் அந்தந்த மாவட்டங்களுக்கு போயாகும். அங்க போயிருந்து அங்குள்ள நிலவரங்களை அவதானிக்கணும். அங்க அரசியல் பணிகளை முன்னெடுக்கணும். மக்கள் மத்தியில வேலை செய்வதற்கான வேலை திட்டங்களை கொண்டு போகணும். எந்த விதமான கொலைகளும் செய்யப்படையலான்னு சொல்லப்பட்டது. அது எனக்கெல்லாம் ஒரு பெரிய இன்றைக்கு நினைச்சாலும் அது ஒரு பெரிய இதா இருக்கு. இந்த மக்கள் மத்தியில இப்படி ஒரு விஷயத்துக்குள்ளேயும் அது எங்களுக்கு வேற வழி இல்லாத கொலைகளும் வழி இல்லாத எங்களை பாதுகாக்கிறதுக்கான போக்குகளும் நிறைய நடந்து கொண்டிருக்குது. அதுக்குள்ள புலிகளும் எங்களை சீண்டி விட்டு இப்படியான நிலை கொண்டு வராங்க. அவங்க அது ஒரு அரசியல் லாபத்துக்காக செய்யறாங்கன்றதெல்லாம் தெரியுது. இன்னும் இப்படி ஒரு இது நடந்தது. அதே இடத்துல வெட்டின்னு சொல்லி வவுனியா மாவட்டத்தை பொறுப்பா இருந்தவர் அவர்தான் பொறுப்பா இருந்தவர். அவர் கேட்கிறார் பத்மநாபாவுக்கு உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியுமா முடியாதா? கொடுக்க முடியாட்டி சொல்லுங்க, நாங்க வவுனியால இருந்து ஒரு பாதுகாப்பு கொடுப்போம். வரேந்தோட சொல்றேன், இந்த கேள்வியை நீங்க அவத்திய கேளுங்க, தோழத்தை கேளுங்க. இவத்தான் கேட்டார் அந்த கேள்வியை, சிஎம் தான் கேட்டது. கேட்க அவர் சொல்றது அந்த கேள்வியை அவத்தை கேளுங்க. அவத்தை கேட்க அவர் சொல்றாரு, அவர் தலையும் குனிஞ்சு கொண்டு வந்து போட்டு மாதிரி சொல்றாரு. எப்படின்னா, இல்ல தோழர் எனக்கு பாதுகாப்பு போகும். அப்ப இவர் சொல்றேன் சொல்றாங்க, சிஎம் பொருளை இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குறீங்க, மற்ற ஆக்கள் இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குறீங்க, பத்மநாபன் அது ஒரு வாகனத்துல 4 பேரோட போய் திரிகிறார். இது எங்க முடிய போகுதுன்றதான் அந்த ஆர்குமெண்ட் அப்பதான் இவர் சொல்றாரு இல்ல எனக்கு போதும், நான் மக்களா இருக்க விரும்புறேன். மக்கள் மத்தியில போய் இந்த மாகாண சம்பந்தப்பட்ட இந்த நிலவரங்கள் சம்பந்தமான அறியணும்னு சொன்னா இப்படி போனா தான் அறியலாம். நான் அதை விரும்புகிறேன். இப்படியும் நடந்தாங்க சம்பவம் நடந்தது. அதுக்கு பிறகு இந்த இந்திய ராணுவம் வெளியேறின பிறகு இந்திய ராணுவம் 6ஆம் தேதி இவர் வாரேன், மன்னாருக்கு வாரேன். அவற்ற முகத்துல ஒரு சரியான ஒரு செஞ்சலிப்பு இல்லை. அவர் இதெல்லாம் வாரேன். அப்ப 6ஆம் தேதி அவர் நின்றோடனே நாங்க அப்பயே கொஞ்சம் துடிப்பான செயற்பாட்டில் உள்ள ஆட்கள் தான். அப்ப நாங்க சொல்றோம், நாங்க வரையில்லை. நான் அப்ப எல்லாரையும் வரை சொல்றேன், நீங்க எல்லாம் விக்ட்ரோ பண்ணி வாங்க, தோழர்கள் பாதுகாக்கப்படணும், எல்லாம் விக்ட்ரோ பண்ணி வரை சொல்ல. நாங்க சொல்றோம் நாங்க வரையில்லைன்ற மாதிரி சொல்லி, இல்ல நீங்க வவுனியாக்கு வாங்க, அங்க நாங்க பேசலாம்னு சொல்லி சரின்னு நான் நினைக்கிறோம். 7ஆம் தேதி அப்படி தான் நாங்க வழிகிட்டு இருக்கோம். 7ஆம் தேதி 8ஆம் தேதி இருந்து வழிகிட்டு எல்லாம் விக்ட்ரோ ஃபுல் மன்னால இருந்து இங்கே நாங்க எல்லாம் வழியேறுது, எல்லாம் நாங்களும் எல்லாம் சேர்ந்து வழியேறது தான் போறோம். அங்க போய் வவுனியால ஒரு வீட்டுல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு கேம்ப்ல தனியா நாங்க எங்களோட டீம் இருக்கு, மன்னா டீம் இருக்கு. இப்போ இடைக்கிட்ட நாங்க எங்களை அடுத்த கட்ட நகர்வுகள் என்னன்றதை பற்றி எங்களுக்கு இது நாங்க எங்களோட திட்டம் முழுக்க நாங்க போற இல்லை, எங்கேயும் போற இல்லை. நாங்க காட்டுக்குள்ள போவோம், காட்டுக்குள்ள போய் நின்றுறது. அங்கதான் இலங்கையில நிக்கிறது, போற இல்லைன்ற மாதிரி தான் எங்களை முடிவு. அப்ப அந்த முடிவின் பிரகாரம் எங்களுக்கு இடையில ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது. நான் நினைக்கிறேன் ஒரு 20ஆம் தேதி எப்படி இருக்கும் நினைக்கிறேன் மீட்டிங் ஒன்று நடக்குது. அதுலயும் எல்லாரும் வந்திருக்கிறான். இந்திய இப்ப கட்டம் கட்டமா தான் போனது. மன்னார்ல இருந்து ஒரு கட்டமா போனது, யாழ்ப்பாணம் இருந்து கட்டமா போனது, வவுனியால இருந்து கட்டமா போனது. ஒரே நாள்ல எல்லாம் வலிக்கிட்டு அப்ப மன்னார்ல இருந்து போன அப்புறம் வவுனியால இருந்தது. வவுனியால தை மாசம் 30ஆம் தேதி அப்படி வரைக்கும் இருந்தேன். அப்ப சரின்னு சொல்லி இது பண்ணா, இப்ப தோழர்கள் அங்க போனோடனே நாங்க செய்த வேலை, இந்த மன்னார்ல பிடிச்ச நிறைய பேர் நிறைய ஆக்கள். அப்ப நான் அதை ஒரு பொறுப்பான இடத்துக்கு வந்துட்டேன். நானும் அதுல ஒரு பொறுப்பாளர்
இடத்துல இருக்கிறோம். மன்னார்ல இருந்து பிடிச்ச ஆட்கள் எல்லாரையும் நாங்க ரிலீஸ் பண்ணோம். எங்களை அது சுயமான மன்னாராக்கள் முடிவெடுத்து கடிதம் கொடுத்து இவங்களை நாங்க விடுதலை செய்யறோம்ன்றதை லெட்டர் பேர்ல கடிதம் கொடுத்து இவங்களை எல்லாரையும் விடுதலை செய்யறோம். நான் தான் அதை சைன் பண்ணி கொடுக்குறோம். அந்த கடிதம் கொடுத்து எல்லாரையும் கூடுதலான ஆட்கள் எல்லாரையும் விடுதலை செய்து போட்டு விரும்பி வந்த ஆட்கள், அதாவது எங்களை காடசா இருந்த ஆட்கள் ஒரு 55 பேர். இவ்வளவு பேரும் தான் நாங்க இருக்கிறோம். மற்ற ஆட்கள் கிட்டத்தட்ட 20-30 பேர் கிட்ட எல்லாரும் விட்டாச்சு. அதை பிடிச்சி அவங்க எங்களோட ஒத்து நின்றவங்க போகக்குள்ளே சொல்லிட்டு போனா நாங்க எங்களை விடுவீங்கன்ற தெரியும், அதெல்லாம் நாங்க உங்களோட ஓடி போயில உங்களோட இருந்தோம் அப்படி இப்படி சொல்லி எல்லாம் போறவங்க பார்க்கலாம் விட்டாங்க. விட்டு போட்டு நாங்க இருந்த நேரம் எங்களோட அந்த மீட்டிங்ல எல்லாரையும் திருவண்ணாமலை சீத்தோட பத்மநாபோட நோக்கம் அவ்வளவு பேரையும் கொண்டு வர நோக்கத்துல இருந்தது. அதுலதான் இதா இருந்தது, குறிக்கோளா இருந்தது. அப்ப நாங்க அதுல குழம்பிட்டோம். அந்த மீட்டிங்ல கடுமையான குழப்பம். ஏன் போகணும், நாட்டை விட்டு ஏன் போகணும், இல்ல நிக்கணும், நாட்டுல நிக்கணும், நாங்க இங்க நின்று செய்யணும். நாங்க ஒரு சாதாரணமா போராட்டத்தை படிக்கிறக்குள்ள ஆயுதங்களுடைய படிக்கிட்டோம். இன்றைக்கு இவ்வளவு ஆயுதம் இருக்குது, புதுக்கி 4 காலம் 5 கையுமா இருக்கு, ஏன் நாங்க நின்று பிடிச்சு செய்யலாது, நாங்களும் ஒரு பகுதியை பிடித்து கொண்டு நிற்க வேண்டியான இது பண்ணலாம். பேன் பண்ணக்கூடிய இந்த நிலவரம் வேற, இன்றைக்கு இபிஎல் வளர்ச்சி வேற, நாங்க நிக்கணும்னு சொன்னது இல்லை. அது கடைசி அவரால் ஏறாக போயிட்டு சரி அதை நாங்க நிக்கிற முடிவுக்கு உடன்பட்டுட்டோம். உடன்பட்டு நாங்க 2009 30 28 நினைக்கிறோம் இந்திய நாய் போய் கொண்டிருக்குது. நாங்க மன்னா டீம் வலிக்கிறோம், காட்டுக்குள்ள போறோம்னு சொல்லி காட்டுக்குள்ள போய் இறங்கி நின்று நான் நிக்கிறோம். அப்ப அந்த நேரம் பிளட் காட்டுக்குள்ள போறதுக்கான ஒழுங்குகள் நடந்து கொண்டிருக்குள்ள இப்ப நாங்க க்ரோஸ் பயரிங்க இல்ல வேற பிரச்சனை நடக்குமோ, இங்க ஆறு நிக்க போறோம் பிரச்சனை இருக்கிறதால பிளட்டோட போய் மாணிக்கதாசனோட கதைச்சோடனே அவங்க சொல்லிட்டாங்க நாங்க முசல் குத்தி சட்டி குளம், முசல் குத்தி குஞ்சி குளம் இந்த பகுதியை தான் நாங்க பிடிச்சி நிக்க போறோம். அப்ப நாங்களும் அப்படி ஒரு ஐடியா வச்சிருந்தாலே அப்ப ஒன்னும் செய்யலாம எல்லாம் சேர்ந்து நிப்ப பண்ண மாதிரி தான் நாங்க கதைக்கப்பட்டோம். மாணிக்கதாசன் சொல்லப்பட்ட அப்படின்னா பிரச்சனையில எல்லாம் உண்டா போய் நின்று நாங்க ஒரு ஏரியாக்களை பிடிச்சி ஒரு இதை பிடிச்சி நிற்போம். அப்ப நாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் போறோம். காட்டுக்குள்ள போகக்குள்ள அவங்க நிறைய ஆக்களை கூட வந்தவங்க, அந்த பிடிச்ச ஆக்கள் எல்லாம் கொண்டு வந்தா நாங்க பிடிச்ச ஆக்கள் ஒருத்தரையும் கொண்டு போயில பெருசா எல்லாரையும் விட்டு போட்டு எங்களாக்களும் போனாங்க கொண்டு இந்திய நாவிர வாகனங்கள்ல போய் மாங்குளத்துல இறங்குறோம். மாங்குளத்துல இறங்கி அங்கே இருந்து காட்டுக்குள்ளால போறோம். காட்டுக்குள்ளால போய் முசல் குத்தி காடுன்னு சொல்லி அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க போய் நாங்க இரவு தங்கி இருந்து இரவு போய் அங்க போனோடனே விடிஞ்சிட்டு, காலையில் விடிஞ்சிட்டு எங்களுக்கு. விடிஞ்ச உடனே மாணிக்கதாசன் அவர் அவங்க எங்களை விட்டு போட்டு அது ஒரு சந்திரவாயத்தான் அவங்க மூவ் பண்ணாங்க. எல்டிடி வார இடங்கள்ல எங்களை நிக்க விட்டு போட்டா அவங்க உள்ள போயிட்டாங்க. உள்ள போய் நின்றுட்டாங்க. நின்று போட்டு தகவல் இருந்தாலும் என்ன வரை சொல்லி விட்டு நான் வாகனம் வைத்து விட்டுருந்தாங்க. அப்ப அவங்க வாகனங்கள் டிராக்டர்கள் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. நாங்க வெறும் கித்தான், எங்களுக்கு வேற இது ஒன்றும் இல்லை. நாங்க பிஸ்கெட்டுகள், கெண்டோஸுகள் அப்படி இப்படியான சாமான்கள் இதெல்லாம் போறோம். ஆயுதங்களும் இதுவும் தான் எங்கிட்ட இருக்கு, வேற ஒன்றும் இருக்கு. அவங்களுக்கு எல்லா வசதியும் இருந்தது, சாப்பாட்டுக்கான அரிசி சாமான்கள்ல இருந்து அவங்க எல்லாம் செட் பண்ணி எல்லாம் பிளான் பண்ணி கொண்டு வந்திருந்தோம். அப்ப நாங்க இப்படி இருக்கும்போது வாகனம் அனுப்பி விட்டுருந்தோம். நான் போகிறோன்னே இப்ப என்னோட கதைச்சு போட்டு மாணிக்கதாசன் நான் பொறுப்பா போனோடனே என்னோட எல்லாம் கதைச்சு நான் இது பண்ணி போகும் இப்படி கவனமா இருக்க சொல்லி இரவு வந்தோடனே அது 2 டீம் வந்தோம். நாங்க வவுனியா டீம் உண்டு, மன்னா டீம் உண்டு எங்களுக்கு. அப்ப வவுனியா டீமுக்கு கணேசன்ற சோழர் லீட் பண்ணி வந்தது, மன்னாருக்கு நான் லீட் பண்ணி. அப்ப அதுக்குள்ள போனோடனே அப்ப இரவு பொழுதுபட்டுச்சு. அப்ப அது ஒரு பெரிய உளுந்து காடு, உளுந்துகள் நிறைஞ்ச காடும் ஒரு பெரிய இடம் உண்டு. அதுக்குள்ள 2 பில்டிங் இருக்கு, ஒரு ஆர்டிஎஸ் பில்டிங்கும் ஒரு பள்ளிக்கூடமும் இருக்கு. இந்த வவுனியா தோழர்கள் எல்லாம் போய் அதுக்குள்ள படுத்துட்டாங்க. நாங்க அந்த உளுந்துக்குள்ள பாலமரங்களுக்கு கீழே தான் நாங்க படுத்திருக்கோம். நாங்க படுத்திருக்கும் போது விடியப்புறம் ஒரு 5-6 மணிக்கு நாங்க ஓக்கி கொஞ்சம் கொண்டு போயிருந்தாங்க. டிஜிட்டல் ஓக்கி எங்களுக்கு அதை இங்க ஆப்ரேட் பண்ணி பாக்குறதுல நேரம் கிடைக்கல. அந்த ஓக்கியை கொண்டு போயிட்டு எங்களோட சோழர் அந்த ஓக்கியை ஓன் பண்ணி ஓட விட்டா தகவல் வேற கதை வருது, வேற கதை ஒன்று வருது. அந்த டிஜிட்டல் அதுல வருது, ஒரு நம்பர்ல வருது. வந்தா அதுல சொல்லப்படுது கவனமா மூவ் பண்ணுங்க. அந்த பில்டிங்குலாம் கிடக்குறாங்க, அந்த ஓல வீட்டுக்குள்ளேயே அந்த பில்டிங்குள்ளதான் கிடக்குறாங்க. கவனமா முதல் பொத்தி இறக்குங்க, பொத்தி இறக்கி போட்டு குச்சி அனுப்புங்க, தேவையானதெல்லாம் பின்னுக்கு வந்து கொண்டு இருக்கு, நீங்க மெதுவா போங்கன்னு சொன்னோன்னே எங்களுக்கு உடனே நான் கெஸ் பண்ணிட்டு இது எங்களோட இடம் தான். அந்த பில்டிங்கை சொன்னோன்னே விளங்கி கொண்டது எங்களை தான் டார்கெட் பண்றாங்க. அப்ப அதுல எனக்கு ஒரு சோழர், ஒரு முக்கியமான சோழரா இருந்த அவர் எனக்கு இங்க போகக்குள்ள ஒரு புல்லட் ப்ரூஃப் ஒன்று தந்தார். புல்லட் ப்ரூஃப்ல அந்த அங்கி உண்டு, குண்டு துளைக்காத அங்கி ஒன்று தரப்பட்டிருந்தோம். அந்த அங்கி நான் போட்டுருந்தேன். சரி மூவ் பண்ணோம். இப்ப நாங்க எங்களை டார்கெட் பண்ணிட்டான்னு சரி நாங்க மூவ் பண்ணோன்னு வெளிக்கிடக்குள்ள அடிபாடு வாங்கிச்சு. எனக்கு தான் அந்த முதல் வெடி விழுந்தது. வெடி விழுந்தோடனே 3 மெகசினும் ஓட்டி ஆயிடுச்சு. 3 மெகசினும் பிஞ்சிச்சு. பிஞ்சோடனே கத்தத்தை வைட்டான். எனக்கு வெடி விழுந்தது. நான் வெடிவிட 2 சைகை காட்டி போட்டு மூவ் பண்ணிட்டோம். புறக்கட்டை இருக்கிறது நான் மூவ் பண்ணி அடிபாடு நடக்குது. கிட்டத்தட்ட 5:30-6 மணி அப்படி விடிஞ்சு வரதான் அடிபாடு நடக்குது. கூடுதலான அடிபாடு அந்த வீட்டை நோக்கி தான் அடிபாடு விழுந்தா எங்களையும் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. அடிபட்டோன்னா கிட்டத்தட்ட 11 மணி 11:30-12 மணி வரைக்கும் நடக்குது. மத்தியானம் அடிபாடு நடக்குது. எல்லா இடத்தாலையும் மூவ் பண்றாங்க, அடிக்கிறாங்க, இது பண்றாங்க. எங்களுக்கு முன்னுக்கு எங்களோட கையை வைத்துன்னு சொல்றாங்க. எங்களோட கையை வைத்துட்டு போறாங்க. அவங்களை அப்படியே சுடுறாங்க, அப்படியெல்லாம் விழுறாங்க.
இப்படி எல்லாம் நடந்து கொண்டே இருக்குது. அப்ப அதுல எங்கடாக்களும் ஒன்றும் இதா இருக்கையில நாங்களும் எங்களை படியெல்லாம் நல்லா அடிபட்டாங்க. நல்லா அடிபட்டா ஒரு எட்டிட்டிய ஒரு படியில போட்டாச்சு. போட்டு ஒரு ஏக்கியை எடுத்து மாம்சம் எடுத்து காட்டினோன்னே படியெல்லாம் உஷாராகியோம்னா அடிபட்டு கொண்டு வரும். அப்ப எங்கிட்ட ஆரல் கொண்டு போயிருந்தோம். ஆரல் கொண்டு வந்தா ஆரல் இல்லாடும் வீட்டுக்குள்ள எல்லாம் போய் கூப்பிடுறாங்க. அந்த வீட்டு திட்ட வீடுகள் பெரிய பெரிய காடுகளுக்குள்ள அந்த வீட்டு திட்ட வீடுகள் இருக்கு. 4 ஏக்கருக்கு 3 ஏக்கருக்கு ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல எல்லாம் கூப்பிடுறாங்க. தூசங்களால காய்ச்சி கூப்பிடுறாங்க அடிபடுறது. இவ்வளவுக்கு அவங்களும் சாகுறாங்க. அவங்களையும் விழுறதெல்லாம் தெரியுது. அப்ப அதெல்லாம் அடிக்கலாம் அடிபாடு முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே அடிபாடு முடிஞ்சனா லீட் பண்ணி வந்தாலும் எங்கடாக்கள் போட்டுட்டாங்க. பெரியானு சொல்லி ஒருத்தன் கருப்பு டெனிமோட வந்தான் வறுமையோட. அவனுக்கு ரவுண்ட்ஸ் பட்டோடனே அவன் கீழே விழுந்தோடனே அவனை கொண்டு வரது ட்ரை பண்ண இடத்துல இன்னும் 2-3 பேர் அதுல சாகுறாங்க. செத்தா இதாயிடுச்சு. அப்ப எங்களையில 2 பேர் மன்னா டீம்ல வந்து 2 பேர், ஒரு ஆளுக்கு பின்பக்கத்துல காயம், இன்னொரு ஆளுக்கு கையில காயம், மற்றொன்றும் நடக்கல மன்னா டீம்ல. அப்ப நாங்க கூடுதலா வவுனியாட டீம் பக்கம் தான் கூட அடிபாடு நடக்குது. இது பண்ணுது. அப்ப நாங்க மூவ் பண்ணி அதையும் கலைச்சி எல்லாம் இது பண்ணி 2 படிகளை பிடிச்சிட்டாங்க. எங்களை படியும் எல்டில 2 பேரை பிடிச்சாச்சு. பிடிச்சா ஒரு சின்ன ஆள், அவர் 2 பேரும் சின்ன ஆள்லாம், ஒரு ஆளுக்கு வந்து காலில் வடி, ஒரு ஆளுக்கு வயிற்றுல வடி. அப்ப நான் போற டைம்ல நான் பிடிச்சிட்டாங்கன்ற உடனே அந்த இடத்துக்கு போறேன். அவரை கொஞ்சம் கொடுமைப்படுத்துறாங்க. அவர் ஆத்திரத்தில் நின்றவங்கானே கொடுமைப்படுத்த கொஞ்சம் இது பண்ணோடனே நான் விட இல்லை. நான் போய் சொல்லுவேன், இல்ல ஆளுக்கு சரத்தை போட்டு வயிற்றுல கட்டுங்கன்னு சொல்லி போட்டு தண்ணி கட்டுறேன். தண்ணி கொடுக்க வேணாம், தண்ணியை தெளிங்கன்னு சொல்லி முகத்துல தண்ணியை தெளிங்கன்னு சொல்லி 2 பேரையும் இது பண்ணி போட்டு மற்ற பார்த்தா எங்களோட ஆக்களும் நியாயமா சேர்த்து கிடக்கணும். எங்களோட ஆக்கள் ஒரு 16 பேர்ட்ட பொடி கிடந்த வவுனியா தோழர்கள். எல்டிடியில வந்து 12 பொடி கிடந்து 2 பேரை உயிரோட பிடிக்கிச்சு. ஒரு ஆள் வந்து அவ பிடிச்ச பிறகு அப்படி இது பண்ணி கொண்டு போகணும். ஒரு ஆள் வந்து ஒரு பெரிய 10க்குள்ள இருந்து நியாயமான வயசு, நாங்கள் 35-40 வயசு அப்படியான இதுக்கு கண்ணாடி போட்டால் தலை தெரிஞ்சது. அப்ப நாங்க ரவுண்ட் அப் பண்ணா ஆள் பண்ண சைன் பண்ணி அதுக்கு ஆம்சிருக்கு எல்லாம் இது பண்ணி போகுது. அதாவது மாணிக்கதாசனார்கள் வராங்க. திரும்ப ஃபயரிங் கேட்குது. ஃபயரிங் கேட்கக்குள்ள என்னடா ஃபயரிங் கேட்கு திரும்ப நாங்க மூவ் பண்ணுவோம்னு பார்க்க ஓகேல சொல்லலாம், இல்லை தாங்க தான் வரோம். அப்ப மாணிக்கதாசனை கூட்டிட்டு வரதுக்காக சைட்ல கிளியர் பண்ணி கொண்டு வராங்க. படி வந்தோட மாணிக்கதாசனை கை தந்து ஓடிச்சோன்னே சரியா கஷ்டப்பட்டு ஒடையா செய்திருக்குங்க. இன்னும் ஒருக்கா ட்ரை பண்ணுவாங்க. நாங்க அதுலேயும் இது பண்ணிட்டோம்னா அப்புறம் இங்க பக்கம் வர மாட்டாங்க. யோசிக்கணும், உஷாரா இல்லைங்க பார்க்கலாம். அப்ப நான் இந்த இப்படி செத்தாக்கள் இதெல்லாம் சொல்லி சொன்னோன்னு சொல்றேன். ரைட் ஓகே டிராக்டர்ல ஏற்றுவோம், பொடியை ஏற்றி கொண்டு செட்டி உலகத்துல பொடியை போடுவோம். மற்ற ஊடாக்கள் மற்றாக்களும் ஜெயிக்கிறதுக்கான வேலையை செய்வோம். இந்த காயப்பட்டார்கள் நாங்கள் ஒரு வவுனியால ஒரு 10 பேர்கிட்ட காயப்பட்டிருப்போம். எல்லாம் எல்லாரும் கிடக்குறாங்க. அவங்கள பற்றிய இதுகளையும் பார்த்து சொல்லிட்டு அவர் போயிட்டு பிறகு இந்த பொடியெல்லாம் ஏற்றி அங்க கொண்டு வர இடத்துல அங்க வந்து இவங்க கூடுதலா எழுதிக்கு நின்று வந்து வவுனியாவில் இருக்கக்கூடிய செட்டி உலகத்தில் இருக்கிற ஆர்மி கேம்பில தான் வந்தது. ஸ்ரீலங்கா ஆர்மி கேம்பில தான் வந்தது. மாத்தியாதான் அந்த இது பண்ணது. 8 பஸ்ல வந்து வேறு இடத்துல வந்து நின்றுருக்காங்க, இங்கேயே வந்திருக்கிறாங்க. மாத்தியாதான் ஹைட் பண்ணது. மற்றவர்கள் வந்து உள்ள இறங்கி அடிக்கிறது. அப்ப பிறகு இந்த பொடியை கொண்டே போட்டுட்டு வரக்குள்ள அங்கிருந்து ஸ்ரீலங்கா ஆர்மி வந்து ஸ்னைப்பர் பண்ணி இதுல பூனா எங்களோட தோழருக்கு வந்து முழங்கால கட்டி கால் உழைஞ்சிட்டவர். அவரையும் கொண்டு எல்லாம் கொண்டாச்சு. இப்ப இது பண்ணி செட்டி உள்ள ஹாஸ்பிட்டல்ல போய் ஆம்புலன்ஸையும் கடத்தி டாக்டர்ஸையும் கடத்தி நான் போகவில்லை, மற்றாக்கெல்லாம் போனது. ஆம்புலன்ஸையும் கடத்தி பிளட்டும் போனது. பிளட்டும் எங்களாக தான் போனது. ஃபர்ஸ்ட் எய்ட் செய்யறதுக்காக இங்க கொண்டு இவங்களுக்கு மற்ற காயப்பட்டார்கள் செய்தோம். அது ஒன்றும் பெரிய பிரியோசனம் அளிக்கிற மாதிரி இருக்கையில் கொஞ்சம் சரியாக கஷ்டமா இருந்தது. அப்ப நான் அடுத்த நாள் போய் மாணிக்க ஹாஸ்பிட்டல் சொன்னேன், இவங்க உடனடியா நான் இந்தியா அனுப்புவேன். இந்தியா அனுப்பத்தான். அப்ப அவர் அதை நீங்க என்ன பார்க்க சொல்லி விட்டுட்டு நீங்களே பார்த்துக்கொள்ளணும். தொடர்பு கொண்டா எங்களோட தொடர்பு கிடைக்கல, சரியான தொடர்பு கிடைக்கல தலைமையோட. இப்ப நாங்க இனி செய்யறத எங்களோட முயற்சியால செய்யணும். நாங்க அங்கிருந்து மூவ் பண்ணி கடலால கொண்டு வரதுக்கான வேலையை செய்யணும். அப்ப சரியும் சரி ஒரு டீம் அனுப்புறோம் நாங்க. அப்ப அதுல வவுனியா குரூப்புக்கு லீட் பண்ணி வந்தவருக்கு வழிபட்டுட்டு அவரும் இனி ஹைட் பண்ணக்கூடிய அளவு இல்லை. அப்ப 2 டீமும் உண்டா சேர்த்தாச்சு. சேர்த்து இப்ப நாங்க வந்து இவங்களை கொண்டு வருது இந்தியா கொண்டு வரதுக்கான வேலையை செய்யணும்னு சொல்லி போட்டு அங்கே இருந்து முள்ளிக்குளம் வந்து குஞ்சிக்குளத்தால முள்ளிக்குளம் போய் முள்ளிக்குளத்திலிருந்து போட் அரேஞ்ச்மெண்ட் செய்து இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கான வேலையை தான் செய்யறாங்க டார்கெட் ஆயிருக்கும். ஆனா இப்ப எல்டிடி தெரியும் நாங்க இந்த தான் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி அவங்க குஞ்சிக்குளத்துல ஆல்ரெடி வந்து நின்றுட்டாங்க எல்லாரும். அப்ப நாங்க இங்க வந்தோடனே குஞ்சிக்குளத்துக்கு குஞ்சிக்குளத்துல டெக்டரலா ஏற்றி பின்னுக்கு முன்னுக்கு டீம் அணி போட்டு இன்னைக்கு நாங்க இந்த காயப்பட்டாக்கள் எல்லாம் சைக்கிள்ல ஏற்றி அப்படி கஷ்டப்பட்டு தான் இங்க கொண்டு வந்தது. இங்க கொண்டு வந்தால் இங்க வந்தோடனே சனங்கள்ல மத்தியில வந்து குஞ்சிக்குளம் ஒரு சனங்கள் இருக்கக்கூடிய ஏரியா. அந்த ஏரியாவுக்கு வந்தோடனே சனம் சொல்லிட்டு ஆல்ரெடி ஏற்கனவே இங்க வந்து நிக்கிறாங்க. எங்களோட ஆக்களை நாங்க சென்றுக்கு விட்ட இடத்துல அங்க டிஸ்கேட் பக்கெட் கிடக்குது, காட்டுக்குள்ள செருப்படையாளம் இருக்குது, இப்படி எல்லாம் இருக்குன்னு பிரச்சனை இது பண்ணாலும் எங்களுக்கு அதுக்கு மேல ஒன்றும் வீடு கொடுக்க முடியல, செய்யலாது. இனி நான் எடுத்த சுயமா நான் சொன்னது என்னன்னா, இனி காயப்படுற அளவுக்கோ இனி இழப்புகளை சந்திக்க இயலாது. எங்கிட்ட அதுக்கான மருத்துவ வசதிகளும் இல்லை. நாங்க எதிர்பார்த்து அதை விட பெரிய அளவுல விஷயம் போறதால நாங்க இதுல இருந்து மூவ் பண்ண சொல்லி கொண்டிருக்கோம். வருஷம் 90ஆம் ஆண்டு வருஷம் முதலாம் தேதி நினைக்கிறாங்க. அங்க சத்தம் கேட்குது, மாணிக்காசனாக்கிற ஏரியால சத்தம் கேட்குது. அப்ப அங்க சத்தம் கேட்குதுன்னா நாங்க ஓகே ஓட விடுறோம். எங்களோட டிஜிட்டல் ஓட விட்டா அதுல எடுக்குது.
இழுத்தா சொல்லுவாங்க என்னன்னா அந்த சென்ட்ரி கொப்பி எடுத்துட்டாங்க. எங்களுக்கு தெரியாது சென்ட்ரி கொப்பி எடுத்துட்டாங்க. அதுல சொல்லப்படுது என்னன்னா அவரை பிடிச்சா அதுல இருக்கு ஒரு பேரு அலவங்கதாசன், மாணிக்கதாசன் இப்படி இருக்கு. ஒரு பேரையும் சொல்லி சொல்லலாம். அவரை பிடிச்சாச்சு, இவரை பிடிச்சாச்சு. மாணிக்கதாசன் பேரை மட்டும் சொல்லி மற்ற என்ன சொல்லலாம், அவரை பிடிச்சாச்சு, இவரை பிடிச்சாச்சு. அப்ப நான் எங்களுக்கு தெரியும் அவங்க அங்க நின்றதை நாங்க பார்த்தோம். அவன் நிக்கிறாங்க தான் சொல்லுவாங்க. அப்ப பிடிச்சிட்டாங்க. மாணிக்கதாசன் இதுக்குள்ள நிக்கிறான், எப்படியாவது பிடிக்கின்ற மாதிரி ஒரு போய்கொண்டு. அப்ப இங்கேயும் எங்களையும் அட்டாக் பண்ணது, மற்ற இடத்தையும் உடனடியாக ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லப்படுது. அப்ப எங்களுக்கு தான் அடிக்க போறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அப்ப நாங்க சொன்னோம் இனி தப்பு நிக்கிறாரு, இங்க எது மாறுவோம். காயப்பட்டாக்களும் என்ன செய்யறோம்னு தெரியுது. அப்ப காயப்பட்டாக்களும் அங்க வீடுகள்ல செறிஞ்சு அப்படி இப்படி போய் தப்பக்கூடியாக்கள் தப்புங்க. அட்டாக்கள் எல்லாம் வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அந்த காயப்பட்டாக்களை அப்படி விட்டுட்டோம். அது ஒரு எங்களுக்கு ஒண்ணும் செய்யல. அவங்கள நாங்க பாதுகாத்துருந்தா எங்களோட 2 ஆக்கள் இல்லை நாங்க எல்லாம் சாக வேண்டி வரும். அவங்க எல்லாம் விட்டுட்டு போனோம். அவங்க எல்லாம் ஆல்ரெடி முடிஞ்சுது. அவங்க எல்லாம் சுட்டு போட்டாங்க. பிறகு நாங்க அப்படியே போய் எங்களோட ஒரு ஆதரவாளர் மன்னர் பஞ்சவட்டாரன் இடத்துல ஒரு ஆதரவாளர் இதுகிட்ட 55 எங்களோட அப்படியே மன்னா டீம் வந்துட்டு வவுனியா டீமும் தாங்களும் காட்டு ஒழுக்க போகிறோம். நாங்க மன்னா நோக்கி வந்தா எங்களுக்கு தப்பே இல்லாது. நாங்க எங்களுக்கு செறிஞ்ச பக்கத்தால போகிறோம். அவங்களும் அங்கால போய் நியாயமானாக்கள் அதுல இல்ல ஆக்கள் இல்ல. பிறகு நாங்க வந்து அப்படியே 55 பேரும் அடுத்த கட்ட நகர்வுக்கான வேலைத்திட்டங்கள் செய்து கொண்டு இந்தியா போறோம். போறதுக்கு அந்த நேரத்துல நான் சொன்ன அந்த தயாளன் சொல்லி அந்த அமுதனை போய் அமுதண்டவர் வேன்ல இருந்து போய் பார்த்தோம்னு சொன்ன நான் அதுல தயாளன் அவரும் இன்னொரு கொடியும் அங்கிருந்து ஓடிடுறாங்க. ஆம்ஸோட ஓடிடுறாங்க. ஓடுனா இன்னைக்கு விஷயம் அவுட் ஆகும். இவங்க போனா பிடிபட போறாங்க. நாங்க இருக்கிற இடம் தெரிய வரும். அப்ப அவங்க அட்டாக் பண்ண போறாங்க. சரி ஒண்ணும் செய்யலான்னு உடனடியா முடிவெடுத்தது. அவரவர் தப்பக்கூடியார்கள். நீங்க யாராவது தப்பி போகலான்னு முடிவெடுக்கிறீங்களோ நீங்க போங்க. உங்களை நீங்க போய் தப்புங்க. தப்பையிலான்னு சொல்றாங்கன்னா ஒரே பக்கத்துல இல்லைங்க, எங்களை பக்கம் இல்லைங்க, நாங்க உங்களை முடிஞ்ச வரையும் காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுப்போம். அப்ப சரின்னு சொல்லி போட்டு அதுல 30 பேருக்கிட்ட இல்லாம அங்கன்னு சொல்லி அப்படி போயிட்டாங்க. பிறகு நாங்க 20 பேர் அதுல இருந்து விளக்கிட்டு அப்படியே சிலாவத்துறைக்கு போய் சிலாவத்துறையில போட்டு 2 எடுத்து அதுல இருந்து தப்பி இந்தியா போய் சேர்ந்தாங்க. அந்த 2-3 நாள்ல உங்களோட வந்த பெரும்பாலான ஆட்கள் இறந்துட்டீங்க. இல்ல அதுலயும் அவங்களும் இல்ல. அந்த காயப்பட்டாக்கள் எல்லாரும் முடிஞ்சது. மற்றது அதுல இருந்து போன வவுனியா டீம்ல போன ஆக்கள் முடிஞ்சது. மற்ற அந்த எங்கள்ட இருந்து போன 30 பேர்ல நியாயமான ஆக்கள் முடிஞ்சது. 30 பேர்ல போன ஆக்கள் நியாயமான ஆக்கள் முடிஞ்சது. இப்போ ட்ரெயின்ல போக்குள்ள பிடிபட்டுருக்காங்க, பஸ்ல போக்குள்ள பிடிபட்டுருக்காங்க. அப்படி எல்லாம் பண்ணி அவங்க எல்லாம் இல்லை இன்றைக்கு ஆக்கள். அது கொஞ்சம் ஒரு 10 பேர் அப்படி தப்பி இருக்காங்க. கொழும்புக்கு அங்கே ஓடி தப்புன ஆக்கள் அப்படியான ஆக்கள் போயிருக்காங்க. அப்புறம் எங்களை வாழ்க்கை இந்தியாவில போய் இந்தியாவில நாங்க முகாம்ல இருந்து அப்புறம் அப்படியே 92ஆம் ஆண்டு பிறகுதான் திரும்ப நான் 92ஆம் ஆண்டு திரும்பவும் அதே செயற்பாடு காட்ட திரும்பவும் அதே அமைப்பு அதே செயற்பாடு மன்னார் மாவட்டத்துல முதல் ரங்கனம் நான் மட்டும்தான் வந்தேன். மன்னார் மாவட்டத்துக்கு அப்ப விடுவிக்கப்பட்டு பார்லமெண்ட் இல்ல நாங்க அரசியல் ஆயுதம் நாங்க அங்க அதுக்கப்புறம் அங்க மகாநாடு நடக்குது எங்களுக்கு இந்தியாவில 91 நினைக்கிறேன். அப்ப 90ஆம் ஆண்டு 6ஆம் மாசம் எங்களை தோழர் கொல்லப்படுறாரு அங்க இந்தியாவில். அதுல நானும் நிக்கிறேன், பக்கத்துல அதை நிக்கிறேன். நீங்க அந்த முகாம்ல இருந்தீங்களா? முகாம் இல்லாது நான் இங்க முகாமில் இருந்த தோழர்களுக்கு எல்லாம் நான் தான் பொறுப்பா இருந்தது. மண்டப முகாம்னு சொல்லி அந்த இடத்துல எல்லா மாவட்டங்கள்ல இருந்தாங்களும் நாங்க கூட நான் தான் அதுல கூடுதலா 2 வேலை செய்தது. அப்ப நான் அடிக்கடி அங்க மெட்ராஸுக்கு போய் வர்றது. மெட்ராஸுக்கு போய் வரக்குள்ள ஒரு டைம் போகக்குள்ள எஸ்சி தோழரை வேற பாக்குறோம். தோழர் எல்லாம் சேவெல்லாம் எடுத்து ஒரு கருப்பு டிஷர்ட்டா வாரேன். வரக்குள்ள நாங்க ஒரு பாலன் பிரிட்ஜ்னு சொல்லி ஒரு இடத்துல தான் வாரேன். அங்க டி நகர்ல வந்தோடனே என்ன கண்டோடனே தோழர் சிவந்தோழரான்னு சொல்லி பலாரண்டு கூப்பிட்டு அவற்றை பாணியாதான் கட்டி பிடிக்கல, தோல்ல தட்டுவேன், தலையை தடவுவேன், அப்படி ஒரு இதை செய்வேன். அதை அணைச்சு அப்படி செய்யறது. அப்ப என்ன பிடிச்சி கிட்ட தட்டி என்ன சரியான இதா இருக்கு, டல்லா போயிட்டீங்க போல, முந்திய உசாரி இல்லை, உற்சாகமா இருக்கணும், அதெல்லாம் யோசிக்க கூடாது, எல்லாத்தையும் பார்க்கத்தானே வேணும், எல்லாம் செய்யத்தானே வேணும், ஒன்று நீங்க இது பண்ணக்கூடாது, எப்படி இருக்கலாம் தோழர்கள் எப்படி இருக்கலாம் முகாமில் அப்படி இப்படி கேட்டேன். நான் உங்களோட கதைப்பேன்னு சொன்னேன். பிறகு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு கூப்பிட்டு இருந்தேன் கதைக்கிறது. கூப்பிட்டு பிரச்சனை கேட்டேன். நான் நிறைய விஷயம் சொன்னேன். உண்டு அங்க சாப்பாட்டு பிரச்சனை இருக்குது, மற்றது நிறைய தோழர்கள் குடும்பங்களுக்கு நிறைய பிள்ளைப்பெருகளுக்கு அவங்களுக்கு சரியான போசாக்கான உணவு கிடைக்க இல்லை, இப்படி நிறைய லிஸ்ட் எல்லாம் சொன்னேன். மற்றது காயப்பட்டு வந்த சில பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் அவர் ஒன்றுக்குமே காசை பற்றியோ அல்லது வேற இதை பற்றி எல்லாம் சொல்லி எல்லாத்துக்கும் எனக்கு தீர்வு சொன்னார். எப்படின்னா நீங்க போய் இந்த டாக்டரை சந்திங்க, இவரை சந்திச்சு நான் சொன்னேன்னு சொல்லி சொல்லுங்க, நீங்க இந்த லோயரை போய் சந்திங்க, இவரை சந்திச்சு இந்த விஷயத்த கலைங்க, இப்படி ஒவ்வொன்றுக்கும் தீர்வு வந்து ஒவ்வொன்றையும் சொல்லி இன்னென்ன விஷயத்தை செய்யுங்க சொல்லுங்க, எல்லாத்தையும் நான் வருவேன், நாங்க மாமுக்கு வருவேன் சொல்லுங்க. இதான் அவரை கடைசியா கண்டது. அதுக்கப்புறம் மகாநாடு நடந்தது. அவரை சாவு அன்றைக்கு நான் பார்க்க இல்லை. அதை பற்றி ஒரு பெரிய விஷயம் அதை தெரியுது. அந்த டைம் நான் கீழே நிற்கிறோம், மேலதான் சம்பவம் நடந்தது. அந்த டைம்ல என்னோட நின்றது அந்த கமலந்தோழன் அவர் செத்துட்டேன், அவரை சுட்டு போட்டாங்க. நாங்க அந்த நேரம் தான் மூவ் பண்றோம். அப்ப கொஞ்சம் மட்டத்துல போயிருக்கோம். வெடிக்கத்தை கேட்டப்பறம் நாங்க ஓடி இருந்தது.
பிறகு அந்த பொடியெல்லாம் தூக்குறது கொண்டது அதெல்லாம் நாங்கள் செய்தாங்க. அந்த போட்டோக்கள் எடுக்க விடாமல் வீடியோ அப்படியே அதுல இது பண்ணி பிறகுகளையும் பிடிச்சு கொண்டு போய் பிறகு அதுல இருந்து கற்பனை விஷயங்களும் இருக்கு. நான் அதுல சுற்றி வந்த விளையாட்டு நீங்கள் 92ஆம் ஆண்டு திரும்பி வாரீங்க. மகாநாட்டுல வந்து நாங்க முடிவெடுத்துட்டு தானே ராணுவ ரீதியான செயற்பாடு எதுவும் செய்யறதில்லைன்னு சொல்லி. அப்ப அந்த மகாநாட்டுக்கு பிறகு அரசியல் வேலை செய்யறோம்னா 92ஆம் ஆண்டு வரணும். நாங்க அங்க தொடர்ந்து இருக்கிறாத எங்களுக்கு இருக்க விருப்பமும் இல்லை. வர்றேன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு வந்து இங்க ஒரு எம்பி இருந்தது, அண்டனி மேனன் செல்வான்னு சொல்லி மன்னார் மாவட்டத்துக்கு ஒரு எம்பியும், வவுனியாவுக்கு வந்து ராஜபுவனேஸ்வரன் ஒரு எம்பியும் இருந்தது. அப்ப அந்த எம்பிமாரோட சேர்ந்து நாங்கள் அரசியல் பணிகளை முன்னெடுத்து கட்சி அலுவலகத்தை திறந்து வேலையில துவங்கணும்னு சொல்லி தான் வாரம். நாங்க ஆறாறு வாரம்னா நானும் சிவசக்தி ஆனந்தன் சொல்லி இப்ப எம்பியா இருந்தவர் வவுனியால 2 பேரும் தான் வாரம். நான் மன்னார் மாவட்டத்துக்கு வாரன், அவர் வவுனியா மாவட்டத்துக்கு. இப்ப இந்த காலகட்டத்துல மன்னார் வவுனியா மாவட்டம் அந்த அதுகள் வந்து இலங்கை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டுதா? இல்ல, நான் வந்து வரக்குள்ள போட்டாலாம் வந்தேன். நான் கட்பட்டியில இருந்து மன்னாருக்கு வர்றது கட்பட்டியில இருந்து போட்டாலாம் வந்தேன். வந்து இங்க இறங்கி இங்க தீவுக்குள்ள மட்டும்தான் போகலாம். தீவுக்குள்ளலாம் வங்காள வரைக்கும் போகலாம், அங்கால போகலாது. தீவுக்குள்ள சராமிக்கு தீவுக்குள்ள இயக்கத்துல தாக்குதல் நாங்க வந்து அடுத்தடுத்த நாள்களே தாக்குதல் எல்லாம் நடந்தது. நிறைய தாக்குதல் நடந்து நாங்க ஓடி திரிஞ்சு படுக்கையிலாம இருக்கலாம் ராகுல அப்படி எல்லாம் தெரிஞ்சு பொலிஸ் இருந்தாலும் பொலிஸ் எல்லாம் தாக்குன சம்பவங்கள்லாம் நிறைய நடந்து கொண்டு அதுகளுக்குள்ள நாங்க நின்றோம். ஆனா எங்களுக்கு எதிரான எந்த விதமான இதுவும் கூடுதலா செய்யல. மற்றது நிறைய என்டிடியில இருந்தாக்களோட நான் நிறைய பழக்க வழக்கங்களை வச்சிருந்திருக்கேன். நிறைய ஆக்களோட பழகி இருக்கிறோம். நிறைய ஆக்கள் சில விஷயங்களை மனச்சந்திரியா ஒத்துக்கொண்டிருக்கிறான். இந்த 2009 பிற்பாடு கூட நியாயமான ஆக்களை சந்திச்ச கழிச்ச இடங்கள்ல சில பேர் ஒத்துக்கொள்றான். ஆனா அந்த இடைப்பட்ட காலங்கள்ல வந்த ஆக்களும் மற்ற வெளிநாடுகளுக்கு போன ஆக்களும் தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த உண்மைக்கும் புறம்பாகவும் ஒரு விதண்டாவாத விஷயங்களை கதைக்கிறது உணர்ந்து கொள்றது தன்மை குறைவாங்க, ஒத்துக்கொள்ற தன்மை குறைவு. இப்ப உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது? இப்ப நான் வந்து பெரிய அளவுல செயற்பாடு இல்லை. நான் இப்ப பிள்ளைகள் வளர்ந்துட்டுகள் மற்ற செயற்பாடுன்றது நான் முதல் உங்களுக்கு ஆரம்பங்கள்ல இருந்த அந்த உற்சாகமும் அந்த ஆர்வமும் எனக்கு பிறகு 2010க்கு பிறகு அது போய் அந்த யுத்த முடிவுக்கு பிறகு நான் எனக்கு அதுல பெரிய இது இல்லை. அந்த கொஸ்டின் வெளியே போய் பார்த்ததுகள், அந்த இரத்த வாடைகளை அந்த கட்டின குரல்களும் அந்த இதுகள் எல்லாத்தையும் பார்த்து இது பண்ணி அதுக்கு முதலே வெறுப்புத்தான். அதுக்கு முதலே இந்த வவுனியால இருந்த நேரங்கள்ல அந்த கொலைகள் சின்ன சின்ன படிகள் எல்லாம் கொலை செய்யப்பட்டு கிடந்தது. மற்றது எங்களோட ஆபீஸுக்கு வந்து எல்லாம் வந்து ஒரு நாள் ஒரு ஆள் வாரேன், ஒரு நபர் வாரேன் வந்து சொல்றேன், நான் வெளிப்படையா கதைக்க விரும்புறேன் உங்கள்கிட்ட, நான் இப்படி அங்காரில இருந்து வந்திருக்கேன், நான் அவங்களோட சம்பந்தப்பட்டால் எங்களோட அப்பா ரயில்வேல வேலை செய்தது இல்ல செத்துட்டேன், எனக்கு அந்த வேலையை நீங்க எடுத்துறோம், உங்களை நம்பித்தான் வந்திருக்கிறோம், நாங்கள் அங்கிருந்து வந்துட்டேன், வேலையை எடுத்துறோம். நான் அவருக்கு சொன்ன விஷயம் இதை போய் வெளியில சொல்லி கொண்டிருக்காது, இந்த வேலையை பார்த்து கொண்டு சத்தம் போடாம போயிட்டுன்னு சொல்லி. அடுத்த நாள் பார்க்க அவரோட மனசிய முதலாள் பிள்ளையும் அவரும் மனசியும் மாறாங்க. அடுத்த நாள் பார்க்க மனசி பிள்ளையை கொண்டு ஓடி வருது ஆபீஸுக்கு. என்னன்னு கேட்டா இப்படி ஆளை இதை வந்து தூக்கிட்டாங்கன்னு சொல்லி. அப்ப எனக்கு 2வது மகள் பிறந்து கிட்டத்தட்ட 3-4 மாசம் இருக்கு. தூக்கிட்டாங்கன்னு சொல்லி பிள்ளை கத்துது. பிள்ளைக்கு பால் கொடுக்க வழி இல்லை. அந்த வீட்டுல போய் அந்த சூட்டி பாலை கொடுத்து அவரை தூக்குனது இந்த வரைக்கும் எனக்கு தெரியல. நான் வவுனியால இருந்து ஒரு அமைப்பு தான் தூக்கியிருக்கேன். நாங்க தூக்கியிருக்கோம், நாங்க செய்யல. வேற ஒரு அமைப்பா செய்திருக்கேன். வேற இடத்துக்கும் போயிருக்கேன். 2009 வரைக்கும் இல்ல 2009 நான் வந்து இடையில வந்து வெளியில போயிட்டேன். வெளியிலன்னு சொல்லி சொன்னா இது 94 வந்து எனக்கு கல்யாணம் நடந்தது. அப்ப கல்யாணம் நடந்தோன்னு 94 வரைக்கும் நான் நின்றேன். நான் 94 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் நின்றாங்க. பிறகு நான் போயிட்டேன். வெளியில போய் ஒரு கல்ஃப் கண்ட்ரியில இருந்தேன், நின்று போட்டு அது போனது வந்து விலகித்தான் போனது. விலகின்றா என்ன உருமாற்றம் செய்து கொள்றதுக்கும் நான் பிறகு வந்து பகிரங்கமா நிற்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கணும்னு சொல்லி அங்க போயிட்டு வந்து பிறகு 98ல வாரேன், 94ல போறேன், 96லயே 7ல வாரேன். 1.5 வருஷத்துல வந்துட்டேன். வந்தோடனே எனது நெருங்கிய நண்பர்கள் அப்ப சிவசக்தி ஆனந்தம் எல்லாம் என்னோட சரியான ஒரு நெருங்கிய நண்பர்கள் நாங்க எல்லாம் உண்டாயிருந்த காலங்கள். அவங்க ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு என்ன கொண்டு போயிட்டாங்க வவுனியாவுக்கு. நான் வாரண்ட தகவல்கள் வந்து அங்க கொண்டு போயிட்டேன். அங்க கொண்டு போய் நான் ஒரு 4 மாசம் 5 மாசம் வேலை செய்யலாம், சும்மா இருந்தேன். நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு பிறகு அவங்க போஸ்ட் பண்ணி எல்லாமே இல்லை நம்ம எனக்கு மோட்டிவேட் பண்ணி இது பண்ணி பிறகு அதுக்கு பிறகு சுபத்திரன் ஸ்ரீதரன் ஆக்கள் இப்படியான ஆக்கள் ஸ்ரீதரன் சூத்தோழர் இவங்க எல்லாம் வந்து சொல்லித்தான் பிறகு நான் வவுனியால வேலை செய்து. அது பிறகு வேற நடந்த இயற்கை எங்களை கட்சிக்குள்ள உடைபாடுகள் அதுகளில் நாங்கள் 2 சைட்டா பிரிஞ்சது இப்படியான இதுகள் அப்படி போனது. பிறகு 2010ஓட ஏதோ நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு எங்களுக்கும் ஒரு பாதுகாப்பா நாங்கள் இனியும் வேலை திட்டம் ஒன்று இல்லைத்தானே, அதெல்லாம் பொய் வேலைகள். அதுக்கு பிறகு வேலை செய்யறோம், அதுக்கு பிறகு நாங்க இது பண்றோம் எல்லாம்
அதுக்கு முதல்ல ஏதோ ஒரு கொஞ்சம் சனத்துக்கு சில உதவிகள் செய்யிருக்கோம் கொண்டு குடிபட்டு வந்த ஆட்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அதாவது வவுனியார் இந்த காலங்கள்ல யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரிஜினல் எல்டிக்கு குடிபட்டு வந்த ஆட்கள் எல்லாரையும் ஒவ்வொருத்தோழர் வந்து இங்க அஞ்சாபுரம் ஜெயில் வரைக்கும் போய் எங்களோட சொந்த காசுலேயே லோயர் வச்சு சொந்த வாகனத்தை வச்சு அவங்கள எடுத்து அவங்கள கப்பல் திருவண்ணாமலையை கொண்டு போய் திருவண்ணாமலை கப்பல்ல ஏற்றின விஷயங்கள் நடந்திருக்கு. மற்ற வவுனியால வந்து அந்தரிச்சு வர சனங்களுக்கு பாஸ் சிஸ்டம் இருந்தது, அந்த பாஸ்கள் எடுத்து கொடுத்துருக்கணும். மற்றது குடிபட்டு போறார்கள் ஓரளவுக்கு எங்களுக்கு தெரியக்கூடிய நியாயமான ஆக்களை ஆமிகிட்ட போய் கதைச்சு அதோட எடுத்து கொடுத்துருக்கோம். அப்ப இப்படியான பணிகள் கிராமப்புறங்கள்ல லைட்டுகள் இல்லாம இருந்த இடங்கள்ல எல்டிடி வந்து டிரான்ஸ்பார்மரை உடைச்சது, வேற வேற இதுகள் செய்தது, அந்த இடங்கள்ல போய் நாங்க சில வேலைகள் செய்து கொடுத்துருக்கோம். ரோட்டுகள் இதுகள் சொல்லி அதுகள் எல்லாம் கூடுதலா செய்து கொடுத்துருக்கோம். வவுனியால 2 பேர் செய்யறாங்க. இப்படியான பணிகளை ஓரளவுக்கு செய்யும். அதுக்கு பிறகு 2009 பிறகு பார்த்தா அது அந்த பணி கூட இல்லை எங்களுக்கு. அதை விட பெருசா ஒண்ணு செய்யறதுக்கு இருக்கவும் இல்லை, செய்ய மேலாது எங்களால் செய்யக்கூடிய மாதிரியும் இருக்கே. இப்ப இந்த 2009 இந்த யுத்தம் முடிவுல நீங்கள் இந்த இறுதி யுத்தத்துக்குள்ள மாட்டுப்பட்டீங்களா? நீங்க இல்ல இல்ல இறுதி யுத்தம்ன்றது வந்து இறுதி யுத்தத்துக்கு நாங்க மாட்டுப்படி நாங்க மன்னார் கூட இருந்தோம். நாங்க மன்னார் வவுனியார் இருந்தாங்க. நாங்க விடுவிக்கப்பட்ட பிரதேசங்கள்லாம் அது. நாங்க இந்த சனங்களை பார்த்ததான் போய் அந்த ஹாஸ்பிட்டோலிய நுழைஞ்சு வைக்கிற அந்த சனங்களை பார்த்தது. இந்த நீண்ட விடுதலை போராட்டத்துல உங்களோட வாழ்க்கை பெரும்பாலும் அது ஒரு அங்கமா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப இருந்து பார்க்கக்குள்ள நீங்கள் என்ன கருதுறீங்க? எங்களோட விடுதலை போராட்டம் தொடர்பிலையும் இன்றைக்கு அது இருக்கிற நிலைமை தொடர்பிலையும் நீங்க என்னத்தை கருதுறீங்க? என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்க தோன்றுது? இத உண்மையில நான் மனப்பட்டு சொல்றேன் என்னன்னா, உண்மையில இதுல நியாயமானாக்கள் செத்துட்டாங்க நிறைய. எனக்கு அந்த சாவுன்றதுக்குள்ள ஒரு கவலையா இருக்கிறது. ஒன்று அவங்க தங்களோட வாழ்க்கை இழந்துட்டாங்க. அவங்களோட இழப்பால நியாயமான குடும்பம் ரோட்ல நிற்குது. அந்த தாக்கங்களும் அந்த அனுதாபங்களும் அந்த கலக்கங்களும் அவங்களோட மனங்கள்ல அவங்களோட உள்ளங்கள்ல இன்றைக்கு நிறைஞ்சு போயிருக்கு. ஆனா நான் உண்மையில நினைக்கிறேன் இது ஒரு தேவையற்ற விஷயம். இப்ப நான் இப்படி விஷயம் கலைக்கிறார்கள் நான் இதுல பார்க்கக்கூட அரசியல் பேச்சுக்கள் அல்ல வேற விஷயம் சில ஆய்வு ரீதியானது வந்த முல்லை மதியில் இதெல்லாம் கூடுதலா பார்க்கிறது. அதுல அவர் சில இன்றைக்கு கூட ஒன்றை பார்த்தேன். அதுல அவர் சொல்ல வார தான் இந்திய நாடு காலாட்டத்திலேயே பற்றிய ஊழியங்கள்னு சொல்லி அதுல எல்லாம் நிறைய மாற்றங்கள் இருக்கு, அதெல்லாம் கணக்கு பொய்கள் இருக்குது. ஆனா நான் நினைக்கிறேன் வந்து இது உண்மையிலேயே நம்மளாக இன்றைக்கு இல்லை, இன்றைக்குமே ஒரு ஒற்றுமையோட ஒரு நேர்மையோட ஒரு நியாயத்தோட நடக்க போற ஆட்களும் இல்லை, ஒண்ணு நடக்க போறதும் இல்லை. நாங்க அழிஞ்சு இன்னும் கீழதான் போக போறோம். நான் இவ்வளவு காலத்தை வீணாக்கிறோம் நினைக்கிறோம் நாங்க உண்மையா. ஆனா இன்னொரு விதத்துல சந்தோஷப்படுறேன். எனக்கு அங்க இனம் ஏற்பட இல்லை, எனது குடும்பத்துல நான் இந்த போராட்டத்துக்கு யாரையும் இலக்கிய இல்லை. ஓரளவுக்கு இந்த பிள்ளைகள் இந்த குடும்பம் லெவல்ல நான் நல்லா இருக்கிறேன். ஆனா இன்றைக்கும் ரூட் வழிய நியாயமானாக்களை பாக்குறோம், தெருவில் நிற்கிறாங்க, பொருளாதார ரீதியாக முடக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படியான இதுகள் எல்லாம் பார்க்கக்குள்ள இது கொண்டே விட்ட இடம் வந்து ஒரு சுடுகாடாத்தான் நான் பாக்குறேன். சுடுகாட்டை நோக்கி நாங்க தெரிஞ்சும் பயணிச்சிருக்க மாதிரி தான் எனக்கு தெரியும். இப்ப இந்த மாகாண சபை அன்றைக்கு எந்த மாகாண சபைய நிராகரிச்சமோ, எந்த மாகாண சபையில இருந்தவர்கள் எல்லாம் சுட்டுக் கொல்லப்பட்டினமோ, அதே மாகாண சபையில வந்து நிக்கிறோம். இப்ப அந்த மாகாண சபையில நீங்கள் இறங்கி பிஆர்எல்எஃபோட சேர்ந்து போட்டியிடணும், அதன் மூலமாக ஏதாவது சாதிக்கலாம் என்ற எண்ணம் இருக்கா அல்லது சலிச்சிட்டுதா உங்களுக்கு இந்த இல்ல உண்மையிலே இருந்ததான். 2004லயும் வந்து கண்டஸ்ட் பண்ணது, பார்லிமெண்ட் எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணது. அப்புறம் 94ல கண்டஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் 2000 நான் கண்டஸ்ட் பண்ணியிருக்கிறேன், 2001 கண்டஸ்ட் பண்ணியிருக்கிறேன். பணிய அப்ப எங்களுக்கு நாங்க சரி எல்லாம் பிள்ளைன்னா நாங்களாவது கொஞ்சம் நேர்மையா கொண்டு வரதுக்கு ஏதாவது செய்யலாமான்ற ஒரு யோசனை மனசுல இருந்தது. ஆனா அதுக்கான அதை செய்யக்கூடிய ஆளுமையும் அதிகாரமும் இருக்கல எங்கிட்ட. நாங்க ஒரு சாதாரண தலைமை இருக்கக்கூடிய அதிகாரம் தலைமை போக்குகள் பிள்ளையா தெரிஞ்சாலும் கூட நாங்களா ஏதாவது செய்து கொள்ளலாம், நாங்களும் வளர்ந்துட்டு நாங்க சரி ஒரு ஆத்ம திருப்திக்கா நாங்க ஏதாவது செய்வோம், கொஞ்சம் சனத்துக்கு எதையாவது உதவி செய்யணும், அப்படி எல்லாம் பூண்ட சிந்தனைகள் இருந்தது. ஆனா இந்த சனமும் வந்து அப்படி இல்லைத்தானே, இந்த சனமும் இந்த நிலவரம் அப்படி இல்லைத்தானே. இன்றைக்கு இந்த இதுல பாத்தீங்கன்னா இன்றைக்கு நான் இப்ப அண்மையில கூட பார்த்தேன், மன்னார்ல ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கு. அந்த நிகழ்வுல வந்து மாலை போடுறதுல இருந்து வேற விஷயம் எல்லாம் செய்யறாங்க. ஆனா அதுல அந்த போராட்டத்தோட எந்த வித ஒரு வடுவும் இல்லாத ஆட்கள்லாம் முன்னுக்கு நின்று எல்லாம் செய்யறாங்க. ஆனா அவங்க செய்யறதை பற்றி நான் குறையா நினைக்கிறேன். அவங்க கூட நல்ல செய்யறாங்க, நல்ல நிலையில போவாங்கன்றா அது வரவேற்கத்தக்க விஷயம், ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கு. ஆனா அப்படியான ஆட்கள் அவங்களோட கடந்த கால வாழ்க்கையும் அவங்களையும் தெரிஞ்ச வரைக்கும் பார்க்கக்கூட அப்படியான ஆட்கள் இல்லை. இதே நேரத்துல வந்து எல்டிடி இருந்தாக்களும் சரி ஏனைய அமைப்புகள் இருந்தாங்களோ அவங்க ஒரு காலகட்டத்துல வாழ்க்கையை இழந்து நின்றார்கள். இப்ப நாங்க எல்லாம் வந்து போகக்குள்ள இயக்கத்துக்கு போகக்குள்ள எங்களோட குடும்பம் இப்படியெல்லாம் அழிஞ்சு போக வேண்டிய நிலைமை இருந்தது. நாங்க அதை எல்லாத்தையும் அங்க முன்னுரிமை கொடுத்து போவே இல்லை. அங்க போனா எங்களுக்கு நல்ல சாப்பாடைக்கு நல்ல படுக்கடைக்கு முன்னாடி எல்லாம் போவே இல்லை. அங்க நாங்க இவ்வளவு
கஷ்டங்களை இவ்வளவு பட்டினி பசியெல்லாம் தாங்கணும். ஆனால் அப்படியெல்லாம் இருந்துட்டு வந்த பிறகு வந்து பார்த்தா இன்றைய நிலவரம் வந்து தலைகளாக தான் இருக்கு. இன்றைய நிலவரம் மாறிட்டு அப்ப அதுக்கப்புறம் நாங்க இனியும் நாங்க இது பண்ணா நான் ஓரளவு புத்திசாலித்தனமா குடும்பத்தை ஓரளவு வழி நடத்துது. ஆனா இன்னும் கன பேர் வந்து இந்த இப்படி இதே சிந்தனையில குடும்பங்களை வழிநடத்த இல்லாத ஒரு சூழல்ல கூட இருக்கிறாங்க. அவங்களோட பெக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா குடும்பம் சரியான பின்னடைவா இருக்கும். பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் வேற ரீதியாகவும் குடும்பம் சரியான பின்னடைவில் இருக்கு. ஆனா அவங்க இன்றைக்கு நம்பி இருக்கிறாங்க சில பேர். அவங்க உண்மையா என்னன்னா அதுல நியாயமான உண்மையான ஆட்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. அவங்க எதையும் அனுபவிக்க இல்லை, எதையும் பெற்றுக்கொள்ள இல்லை, நல்ல வாழ்க்கை வாழையில் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா ஸ்ரீதரன் சூத்தோட பாத்தீங்கன்னா அவரோட வாழ்க்கை வந்து இந்த போராட்டத்தை ஒரு எடுத்துக்காட்டு. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பத்மநாபான்னு சொல்லி ஒரு மனுஷனை தான் நான் இதா பார்க்க முடியுது. அதுக்கு மேலே அது அந்த அமைப்புறையில இருந்து மற்ற வந்த ஆக்களையோ அல்லது அது இருந்தவங்க சில பேர் இருந்தவங்க இறந்துட்டாங்க. மற்றபடி அதை தொடர்ந்து கொண்டு போகக்கூடிய ஆற்றலும் அறிவும் அவருடைய சிந்தனைகளும் உள்ளாக்க வேண்டி இல்லை. நிறைய பொய்யும் பிராடும் பித்தலாட்டம் நிறைய நடக்குது. அது எல்லா சைட்ல நடந்து கொண்டிருக்கு. ஒரு பெரிய ஒரு வரலாற்றை ஒரு சில மணி நேரங்களுக்குள்ள கதைச்சு உரையாடி இருக்கிறோம். ஒரு மிக கனத்த விஷயம். நாங்கள் ஆரம்பித்து வச்ச இந்த போராட்டமே இன்னைக்கு ஏன் துவங்கினோம் அல்லது இதுக்கு கொடுக்கப்பட்ட விலை தேவைதானா இந்த கேள்வி சரியான தெரியல. எங்க தவறு நடந்தது அல்லது என்று நீங்க நினைக்கிறீங்களா? எங்க இந்த தவறு நடக்குது? தவறுன்றது இது நம்மளோட இனத்தின் குணாம்சமாக தான் நான் பார்க்கிறேன். இந்த போட்டி பொறாம மற்றவண்ட வளர்ச்சியில் இருக்கக்கூடிய அந்த 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 மனநிலைகள் அது சாதாரணமான எல்லா மட்டங்கள்லையும் தங்களை தியாகம் செய்து போராட்டத்துக்கு போனவர்கள் ஏன் போட்டி பொறாம வந்திருக்க வேணும்? இல்ல அதான் நான் யோசனை என்னண்டா நீங்க இப்படி பாருங்களேன். இப்ப உதாரணத்துக்கு ஒரு காலகட்டத்துல எனக்கு என்னோட நின்றார்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க சில தோழர்கள். நான் அவங்களோட நின்றப்ப அவங்களோட உயிருக்காக எந்த உயிரை கொடுக்கணும் யோசிச்ச நிலவரம் இருக்குது. அதே போல எனக்காக அவங்க உயிர் கொடுக்கணும் நிலவரம் இருக்குது. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது வேற ஆசைகள் வரக்குள்ள பதவி அல்ல பணம் அல்லது வேற அந்த ஆசைகள் வரக்குள்ள அவங்களே எங்க துரோகியா போன நிலவரம். இன்றைக்கு நாங்க வந்து புலியோட மட்டும் துரோகத்தனம் புலியோட மட்டும் இல்லையே எங்களுக்கு இந்த கட்சிக்குள்ளேயே நாங்க நியாயமானாக்குள்ள புலன்படுத்தாங்க. அப்ப அந்த அதை யோசிக்கிறோம். நம்ம அந்த நேரம் நான் உயிரை கொடுத்திருந்தேன் இவங்களுக்காக உயிரை கொடுத்தா வீண் அல்ல எனக்காக அவங்க உயிரை கொடுத்தா வீண். இன்றைக்கு நாங்களும் அவங்களும் எதிரும் புதிருமா ஒரு ஆள் குற்றம் சொல்ற நிலவரமும் ஒரு ஆள் சாட்சி கலைக்கிற நிலவரம் தான் இருக்குது. அப்ப அது ஒட்டுமொத்தமா எல்லா மட்டங்கள்லயும் ஒரு புரியோடி போன ஒரு வியாதி மாதிரி தான் நான் பாக்குறேன். எல்லா மட்டத்திலையும் இருக்குது. எல்லா இடங்கள்லயும் அதை பார்க்கக்கூடியதா இருக்கு. மற்றது இன்னொரு விஷயம் நான் யோசிக்கிறேன் என்னன்னா தொழில்நுட்பங்கள் வந்த அப்புறம் தான் எங்களுக்கு கூடுதலான விஷயங்களை பார்க்கக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் அந்த அப்புறம் பார்க்கிறோம். இந்த பேஸ்புக் இல்ல வேற இதுகளை பார்க்கக்குள்ள தெரியும். அது இன்றைக்கு கூட நாங்க அதை ஒரு கணிப்படி இல்லை ஒன்றும் தேவையில்லை. நாங்க ஒரே ஒரு விஷயத்த சிம்பிளா பார்க்கணும். ஒரு லிஸ்ட் ஒன்று எடுக்கணும். வந்து இந்த இலங்கை இராணுவத்தாலேயும் இலங்கை அரசாலையும் கொல்லப்பட்ட ஆக்கள் ஆறாரு மற்ற ஆயுதம் வேண்டிய அமைப்புகளால கொல்லப்பட்ட ஆக்கள் யாருன்னு பார்த்தாலே எங்களோட நிலவரங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். மற்ற அதுக்குள்ள நாங்கள் இன்றைக்கு கலைக்கிறோம் இன சுத்திகரிப்புன்னு சொல்லி நாங்க தான் எங்களை இனத்தை அழிச்சிருக்கோம். இவ்வளவு பேர் செத்துருக்காங்க. இன்றைக்கு நான் என்னட்ட இருக்கிற லிஸ்ட்டுகளை என்னட்ட இருக்கிற பார்த்தா அதுல நான் போட்டிருப்பேன் 6 செத்தாண்டு பார்த்தா இங்கேயா தேடித்தான் பிடிக்கும்னு சொல்லுங்க நாமியான்னு சொல்லி. இதெல்லாம் கூடுதலா எல்டிடி வேற செத்த ஆக்கள் தான் வேறு அமைப்புகளாக. இந்த இறுதி யுத்தத்துல சில 1000 பேர் இராணுவத்தால கொல்லப்பட்டு அல்லது நடந்த யுத்தத்துல கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மற்றபடி கணக்கு பார்த்தால் சில விலங்குற கணக்கு மாறினாலும் மாறிடலாம். தூண்டிவிட்ட சம்பவங்களும் இருக்கு. சில இடங்கள்ல சனங்களை கொள்றதுக்கு வந்து எல்டிடி கூடுதலாக எல்டிடியே அது அப்படியான சூழ்ச்சியில கையாண்ட சம்பவங்களும் இருக்குது. பெருமதி இல்லாம கொல்லப்பட்டதுகளும் இருக்குது. கடைசி கேள்வியாக நான் நினைக்கிறேன் மிக நீண்ட உரையாடலா இருக்குது. எங்கேயாவது இடத்துல நாங்கள் நிறுத்தி கொள்ளணும் இந்த உரையாடலை. என்னத்தை கற்றுக்கொண்டோம் இதுல இருந்து கற்றுக்கொண்டா இருக்கீங்களா? என்னத்தை கற்றுக்கொண்டோம்? நான் சொல்லக்கூடியது சரியா நிதானமாக நான் எனக்கு ஒன்று மனசுக்கு உள்ள உண்மையின்படி பேசப்படணும். இந்த போராட்டத்தில் நடந்த விஷயங்கள் உண்மையின்படி பேசப்படணும். நடந்த தவறுகள் அனைத்தையும் வந்து எல்லாரும் மனம் விட்டு கதைக்கும். எதிர்கால சங்கதி இல்லைன்றாலும் எங்களை வரலாறுகளை படிக்கிற எந்த ஒரு நாட்டுல போராட்டம் நடக்கிற நாடுகள்ல இல்ல போராட்டம் நடக்க போற நாடுகள்ல நடக்கும்னு தெரியல. நடக்கக்கூடிய நாடுகள்ல எங்களை வரலாறுகள் ஒரு படிப்பினையா இருக்கும். நாங்க எங்க இப்படி எல்லாம் பிளவுபட்டிருக்கோம். அந்த விஷயங்களையாவது குறைஞ்சபட்சம் நாங்க பகிரங்கமா வந்து எல்லாரும் கதைக்கு பேச பழகும். அது சில வேளையில வந்து எந்த குடும்பத்துல வந்து செத்திருந்தா கூட அது என்ற மன ஆறுதலா கூட இருக்கு சில வேலை. அந்த நிலவரம் இல்லத்தான். இன்றைக்கும் வந்து நீங்க கந்தன்கான விஷயத்த பாத்தீங்கன்னா அதுக்குள்ள கொமன் போடுறாக்கள் எப்படி போடுறாங்கண்டா நீங்க அந்த கற்பழிப்புல ஈடுபட்டாக்கள் தானே கொள்ளையில ஈடுபட்ட நீங்க தானே
உங்களுக்கு சுட்டதுல என்ன பிழை இருக்குன்னு கேட்பாங்க. அப்ப அதுல சம்பந்தப்பட்டாக்கள் அதில் இழந்தாக்கள் அந்த தாக்கத்தை தாங்கி கொண்டிருக்கிறார்களுக்கு அது ஒரு பெரிய வரியாத்தான் இருக்கு. அதே போல எல்டிடியில செத்தாக்கள் கூட உண்மையிலேயே அதை நாங்க இன்றைக்கு அதை மதிக்கிறோம். இன்றைக்கு அந்த உண்மையிலேயே அவங்களுக்கு எல்லாம் ஒரு நம்பிக்கை, எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. அந்த காலத்துல எனக்கு நம்பிக்கை இருந்தது. நான் போய் சூசைட்டா போச்சுன்னா போயிருப்பேன் அந்த நேரம், அல்ல போய் கேம்புக்குள்ள அடிச்சு கொண்டு பூருண்டா பூந்திருப்பேன். ஏன்னா நாங்க அப்படித்தான் எங்களை மனநிலை இருந்தது. அதே நிலையில அவங்களும் இன்றைக்கு இருந்தது. அவங்களும் ஒரு நம்பிக்கை இருந்தது. நாங்க போராட்டத்துக்காக செய்கிறோம், இதுக்காக செய்யறோம்னா அன்றைக்கு எவ்வளவு பேர் அநியாயமா இது பண்ணிட்டாங்க. ஆனா தோல்வி எதிரியாரமாக ஏற்பட்டது நாங்க ஏற்றுக்கொள்ள. அது எங்களோட பலவீனங்களும் எங்களுக்குள்ளே இருந்த பிரச்சனைகளும் தான் அந்த தோல்விக்கு எங்களை கொண்டே விட்டது. நாங்க எடுத்த முடிவுகள், நாங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி முடிவெடுக்க தெரியாமல் விட்ட விஷயங்கள் தான் நான் நினைக்கிறேன் இந்த தூரம் கொண்டு போய் எங்களை ஒரு இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்படக்குள்ள கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 5000 பேர் தான் பொதுமக்கள் வந்திருப்பாங்க. நிச்சயம் 5000 வந்து பொதுமக்கள் மட்டுமல்ல, தமிழ் ஆயுத குழுக்கள், இலங்கை ராணுவம், தமிழ் மக்கள், சிங்கள மக்கள் எல்லாம் சேர்த்து 5000 பேர் தான். புலிகள்ல ஏதோ 600 பேர் லிஸ்ட் இருந்த மாதிரி வருது. மற்றது எங்களுக்கு இந்த போக்குவரத்துகள், இந்த நிலவரங்கள் ஸ்தம்பிதம் அடைந்திருக்கல. எல்லா நல்ல போக்குவரத்துகள் இருந்தது, பில்டிங்கள் எல்லாம் இருந்தது, வீடுகள் எல்லாம் இருந்தது. எல்லாத்தையும் நாங்க இழந்து இன்றைக்கு நாங்க போய் புத்தர் கோயிலுக்கும் காணி பிரச்சனைக்கு தான் போறாங்க. எல்லாத்தையும் இழந்ததுல பார்க்க நாங்க மனிதத்தையும் இழந்துட்டு நாங்க மிருகங்கள் மாதிரி கொலை வெறியர்களாகத்தானே இருந்திருக்கிறோம். இன்றைக்கும் கிட்டத்தட்ட சமூக வலைத்தளங்கள்ல பாத்தீங்கன்னா கொலை வெறியர்களாக, கொலைகளை ஆதரிப்பவர்களாக, அதை நியாயப்படுத்துபவர்களாகத்தான் தொடர்ந்தும் இருக்கிறோம். இல்ல இன்னும் இனக்கலவங்களை இப்ப எங்களுக்கு எல்லாம் பிள்ளைகள் இருக்கு. எங்களை பிள்ளைகள் கொழும்புல அங்கெஞ்சு எல்லாம் வேறு இடங்கள்ல எல்லாம் போய் நிக்கிற நேரங்கள்ல இந்த இவங்களை சில பேர்த்த பேச்சுக்கள், சில சம்பவங்களை பார்க்கக்குள்ள எனக்கெல்லாம் அந்த பயம் வாருது. இனக்கலவரம் ஏற்பட்டுருமோ, எங்களை பிள்ளைகள் சேருமா இந்த. ஆனா அதை கலைக்கிறார்கள் அந்த தூரம் ஒரு ஆர்வமா கொண்டு போகக்கூடிய ஆக்களா இருக்காது. அப்படி ஒரு கலவரம் சில சக்திகள் விரும்புது. அதுல அரசியல் லாபம் எடுக்கலாம் என்று பல சக்திகள் விரும்புது. அது அப்படி ஒரு இதுவும் இருக்கு. இந்த உரையாடலை தந்திருக்கிறீர்கள் ஞானதாஸ் சிவம். நினைக்கிறேன் எங்களை விடுதலை போராட்டம் ஒரு விடுதலை போராட்டம் எப்படி நடத்தப்படக்கூடாது என்றதுக்கு உலகத்துக்கே ஒரு படிப்பினையா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த புள்ளியோட அப்படி அதுக்கு இது உண்மையிலே அப்படி ஒரு விஷயத்த, இந்த விஷயத்த எங்களோட விஷயத்த கற்றுக்கொள்ளணும். நாங்க உண்மையா எழுதணும். நாங்க சாதனை பட, நாங்க அந்த படம் வச்சிருந்தோம், இந்த படம் வச்சிருந்தோம், அதெல்லாம் ஒரு பக்கம் வைப்போம். வச்சு போட்டு முதல்ல நாங்க விட்ட தவறுகள் என்ன இடத்துல எங்களை போராட்டம் பிழைச்சிருக்கின்றதையாவது அதையும் அதை படிக்கணும் மற்ற சமூகம் என்று சொல்லி இந்த நீண்ட உரையாடலை நிறைவு கொண்டு வருவோம். உங்களோட மீண்டும் வெவ்வேறு அரசியல் தளங்களை நாங்கள் உரையாடுவோம். எப்பொழுது உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி ஞானதாஸ். நன்றி.